ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் எங்களுடைய அருமையான பிள்ளைகள் அலன் பிரைட் பிராங்க்லின் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை 4 வருடங்களாக கோவிட் அந்த 19 டயத்தில் இந்த ஊழியத்தை COVID-19 2019 இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். கர்த்தர் இன்றைக்கு 4 வருடங்களாக ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஊழியங்களை தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட தொலைபேசியின் வழியாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த ஊழியத்தை எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லாதபடி யாரும் இந்த ஊழியத்திற்கு எந்த நன்கொடையோ காணிக்கையோ எதுவும் இல்லாதபடி இந்த ஊழியத்தினுடைய அனைத்து தேவைகளையும் தேவன் எங்களுக்கு கொடுத்த பலத்தின் நிமித்தமாய் நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தின் மூலமாய் இந்த ஊழியத்தை செய்வதற்கேற்ற பலனையும் கிருபையும் கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்து கொண்டு வருகிறார். அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நன்றாக வாட்ச் பண்ணி கொண்டு வந்தீர்கள் என்றால் எங்களுடைய ஊழியத்தில் எங்களுடைய பண தேவைகளையோ எங்களுக்காக எந்த காரியங்களையும் நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏனென்றால் இந்த ஊழியத்தை கொடுத்த கர்த்தர் இந்த ஊழியத்தை அற்புதமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். எங்களுடைய ஊழியத்திற்காக இவ்வளவு பணம் கொடுங்கள் என்ற எந்த விதமான விண்ணப்பத்தையும் நாங்கள் போடாதபடி கர்த்தர் எங்களை கிருபையாய் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். நாங்கள் கடல் கடந்து இந்த செய்திகள் உலகத்திலே ஜாய் டிவியின் மூலமாக உலகமெங்கும் இந்த செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. கடந்த தொடரில் கூட நாம் எல்லாவற்றையும் இழந்து போனதை திரும்ப பெற நாம் வந்து நிற்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகமே, தேவனுடைய பிரசன்னமே என்று தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையிலே அவன் வந்து நின்ற இடம் கர்த்தருடைய சமூகம். கர்த்தர் அவனுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் அமலேக்கர் எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு சென்றார்களே, அந்த தண்டை பின்தொடர்ந்து கொண்டு சென்று தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. அதனாலே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வழிகள் சரியில்லாத பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் இல்லாத பொழுது, அவனுடைய வாழ்க்கை தடமாறி செல்கின்ற பொழுது அவன் அநேக ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும். ஹல்லேலூயா. அதனால் தான் தாவீதுடைய வாழ்க்கை வேஷதாரியை போல அந்நியர்கள் மத்தியிலே அவன் பெலிஸ்தேர் மத்தியிலே போய் வாசம் செய்ததினாலே அவனுக்கு விரோதமாய் அமலேக்கர் எழும்பி வந்து மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாவற்றையும் அவர்கள் ஆடு மாடு எல்லாவற்றையும் என சுருட்டி கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வழிகள் சரியில்லாத பொழுது அவன் ஆபத்தை நெருங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆபத்துக்கு வாசல்களை திறந்து விடுகிறான். அவன் ஆபத்தை சந்திக்கக்கூடியவனாக மாறுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் அதை எல்லாம் திருப்பி தருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க இழந்த எல்லாவற்றையும் பொருளை இழந்திருக்கலாம், செல்வத்தை இழந்திருக்கலாம், சரீரத்தினுடைய சுகத்தை நீங்க இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், கணவன் மனைவி இழந்திருக்கலாம், மனைவி பிள்ளையை நீங்க இழந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் திரும்பி தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே ஒருவேளை வாலிப தம்பியே, தங்கையே, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கற்பை இழந்திருந்தா அதை நீ திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதனால் தான் வாலிப தம்பி தங்கைகளுக்கு நான் அவர்களுடைய கால்களை பிடித்து கேட்பது, உன்னை நீ சுத்தவானாக நீ காத்துக்கொள் என அது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 22 உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். ஹல்லேலூயா. நம்மை நாமே காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மேல நாம் பழியை செலுத்தக்கூடாது. கர்த்தர் நாம்
நல்லது எது கெட்டது என்பதை கர்த்தர் அந்த நமக்கு சுய விருப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் தான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் நல்ல கனிகளை வைத்திருந்தாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருந்தாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு பாத்தீங்களாக்கா, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரு. ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்க பாருங்க, அதை விளக்காதபடி அதை புசித்தாங்க. அப்ப கர்த்தர் நமக்கு முன்பாக நன்மையும் வைத்திருக்கிறாரு, தீமையும் வைத்திருக்கிறாரு. அப்ப நம்மை நாமே சுத்தமானாக காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அசுத்தமான உலகம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகம் சாத்தானின் கையில் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அதிபதியாக சாத்தான் இருக்கிறான். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அசுத்தமான உலகத்திலே தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை நம்ம சார்ந்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு, அவருடைய அந்த கிருபையினாலே இந்த நம்மை நாமே சுத்தமானாக காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிவிக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க எப்படி என்றால், நான் சொல்கிறதை நீங்க அறிக்கையிட்டால் என்ன அறிக்கையிட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் எனக்காக நீர் வந்தீர், என் பாவங்களை சுமந்து சிலுவையிலே நீர் சுமந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர். நீரே உலக இரட்சகர், நீரே என்னுடைய இரட்சகருமாய் இருக்கிறீர் என்று வாயினாலே நீ அறிக்கை செய்கிறீர்கள் என்ற பொழுது நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்க தேவனுடைய பிள்ளையாய் மாறுறீங்க. நீங்க அது மட்டுமல்ல, உங்களை சுத்தமானாக காத்துக் கொள்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அதனால் தான் 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்தாத்தான் நீங்க பாவத்தை மேற்கொள்ள முடியும். பாவம் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். அதனால தான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்க அவருடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது, தேவனால் பிறக்கப்படுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவன் எல்லாம் ஒழிந்து போயின என்று பார்க்கிறோம். இப்ப பழைய மனிதன் எல்லாவற்றையும் நீ ஒழிந்து போகும்படியாக உங்களை தேவனால் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கின்ற பொழுது தேவனால் பிறந்த பிள்ளையாக நீங்க மாறுறீங்க, புதிய சிருஷ்டியாக மாறுறீங்க. உலகத்திலிருந்து உங்களை சுத்தமானாக காத்துக்கொள்றீங்க. ஏனென்றால் உலகத்திலிருந்து நீங்க சுத்தமானாக காத்துக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சிங்கப்பூர் தேசத்தில் அநேக வாலிப பிள்ளைகள், நான் சிறைச்சாலை ஊழியத்தை நான் அநேக வருடங்கள் முன்பாக செய்தேன். ஏன்னா அதில் பார்க்கின்ற போது அநேக வாலிபர்கள் மலேசியா சிங்கப்பூர் தேசத்தில் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி போதை கஞ்சாக்களை விற்று சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. காரணம், அவங்க இந்த உலகத்தின் அதிபதியை தேர்ந்தெடுத்து உலக காரியங்களில் சிக்கி கொண்டாங்க. அவங்க இயேசுவை அறியாதபடி, புதிய சிருஷ்டியாய் மாறாதபடி, தேவனால் பிறக்காததுனால இந்த உலக காரியங்கள் சிற்றின்பங்களை சிறைச்சாலையில் ஓடுறாங்க. அதனால வாலிப தம்பியை தங்கையே, உன்னை நீ சுத்தமாக காத்துக்கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய இப்பொழுது இருக்க வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் கண்ணீரின் வாழ்க்கையாய், கவலையின் வாழ்க்கையாக, ஒரு வெற்றி வாழ்க்கை இல்லாதபடி நீ உன்னுடைய நாட்களை, உன்னை பெற்றவர்கள் கண்ணீர் விட வேண்டியதாக இருக்கும். உனக்காக தேசம் நல்ல வாலிபன் இழந்திருக்கிறது, வாலிபன் இந்த தேசத்தை தலைவராக வந்திருக்கலாமே, சிறைச்சாலையில் கிடக்கிறார் என்று தேசம் உன்னை குறித்து வருந்த வேண்டியதாக இருக்கும். கர்த்தர் எனக்கேற்ற ஒரு நல்ல புரோஜனமுள்ள பாத்திரமா இந்த மகன் வந்திருப்பான் என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும். புரியுங்களா? அதனாலே நீ சுத்தமானாய் காத்துக்கொள்வதற்கு நீ தேவனால் பிறந்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே அநேகர் தன்னைத்தானே பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதிலே அலட்சியமாய் அநேகர் இருப்பதினாலே அநேகருடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையும் கஷ்டங்களும் வேதனைகளும் நிறைந்த வாழ்க்கையாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய பொறுப்பிலே, தன்னை சுத்தமானாய் காத்துக்கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பிலே அலட்சியமாய் இருந்ததினாலே அநேகர் என்ன செய்யறாங்க? படுகொலியிலே விழுந்திருக்கிறாங்க. அவனுடைய வாழ்வு சேதமடைந்து அது என்ன செய்கிறது? அது பார்த்தீங்கன்னாக்க வேதனை மிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால்தான் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் வசனம் 18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பாருங்க, சூரியன் காலையில் உதிக்கிறது, வர வர நடுப்பகல் அப்படியே சூரிய பிரகாசமாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு நிழல் இல்லாதபடி எங்கேயும் பாருங்க அந்த சூரியனுடைய வெளிச்சம் தாங்க முடியாது இருக்கும். யாருடைய வாழ்க்கை அப்படியா இருக்கும்? நீதிமான்களுடைய வாழ்க்கை. நீங்க நினைத்து பாருங்க, அமெரிக்க தேசத்துல ஒரு சர்வே எடுத்தாங்க.
கேட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு சென்சஸ் எடுத்து பார்க்கும்போது ஏன்னா ஒவ்வொரு தலைமுறைகளும் ஒரு 4 தலைமுறைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க கெட்ட, அதாவது இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படியாக அவர்கள் கேடிகளாக, ரவுடிகளாக, சிறைச்சாலையில் எப்படியெல்லாம் இருக்கக்கூடியவருடைய ஜெனரேஷன் 1, 2, 3 ஜெனரேஷன் எடுத்து பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக அவங்க அப்பா, அவங்க தாத்தா எல்லாம் எப்படியா இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்ததுனாலே பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் துன்மார்க்கமாய் ஜீவிக்க வேண்டிய அந்த சாபங்கள் அவர்கள் தொடர்ந்தது. ஆனால் பெரிய அரசாங்கத்தில் அதிகாரிகளாக, அமைச்சர்களாக, ஜட்ஜியாக, வக்கீலாக, விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவருடைய தலைமுறையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் நீதிமான்களாய் அவருடைய மூதாதையர் இருந்ததினாலே அந்த ஆசீர்வாதங்கள் 3, 4, 5 தலைமுறைகளுக்கு கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. காரணம் அவருடைய மூதாதையர்கள் ரோல் மாடலாக இருந்ததினாலே. அதனால்தான் நீதிமானுடைய பாதை எப்படியாக இருக்கிறது, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அவன் அநேக ஆபத்துக்குள்ளாக சிக்கிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அவன் மட்டும் இல்ல, அவனுடைய சந்ததியும் அப்படிப்பட்ட ஆபத்துக்குள்ளாக சிக்கி அந்த சாபத்துக்குள்ளாகவே அந்த குடும்பங்கள் காலகாலமாய் தசாப்தங்களாய் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் வசனம் 23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. பாருங்க, இருதயத்தில் இருந்தா என்ன உண்டாகிறது, சிந்தனை உண்டாகிறது, எண்ணங்கள் உண்டாகிறது. அந்த எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் இருதயத்திலே உண்டாகிறது. அதனால தான் பாருங்க, என்ன நீங்க ஒரு ரோட்ல போய் கொண்டிருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு வால் போஸ்டர் விட்டு வைக்கிறான். அந்த வால் போஸ்டர் நீங்க பார்த்த உடனே இருதயத்தில் என்ன உண்டாகிறது, ஏன்னா அந்த படத்தை பார்க்க போக வேண்டும் என்று உங்களுடைய கால்கள் அதை நோக்கி போகக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தாடதவசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயம் ஒரு வெளிச்சத்தை போல இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல இந்த இருதயத்துல நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தா தான் வாழ்க்கையில நன்றாக இலக்கை நோக்கி நீங்க ஓட முடியும். இல்லை என்றால் உங்கள் இலக்கை நீங்க அடைய முடியாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் வசனம் 24, 25, 26 எல்லாம் எடுத்துக்கொண்டால் இருதயம் திருக்குள்ளது, கேடுள்ள இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறான். இருதயத்திலிருந்து நல்ல சிந்தனைகள் அதுல எழும்பவில்லை என்றால் இருதயத்துக்குள்ள கேடுகளும், அதாவது அநேக குப்பைகளும் அதுல கொட்டப்பட நீங்க அனுமதிக்கிறீங்க. இருதயத்துல கெட்ட சிந்தனைகள் இருந்தா அதுல குப்பைகள் நீங்க போடும்படியாய் உங்கள் இருதயத்துடைய கதவை நீங்க திறந்து விடுவீங்க. குப்பைகள் அங்கே சேர்க்கின்ற பொழுது நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், அது புரோஜனம் இல்லாமல் போய்விடும். அதே போல நீங்க என்ன செய்யலாம், இருதயத்துல நல்ல எண்ணங்கள் இல்லைன்னா வாயில வார்த்தைகள் வரும். வாய்க்கு நீங்க காவல் வைக்க மாட்டீங்க. வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாதபடி வாயிலிருந்து தவறான வார்த்தைகள், உங்க வாயின் வார்த்தைகளால நீ சிக்குண்டாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப வாயை கட்டுப்படுத்தாத மனிதன் வாழ்க்கையிலே அவன் என்ன செய்யறான், வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவன் தவறுகிற ஒரு மனுஷனாக மாறுகிறான் என்று பார்க்கிறோம். எல்லாம் அந்த இருதயத்தில் இருந்தா வார்த்தையில் புறப்படக்கூடியதாக இருக்கிறது. கண் பாருங்க, கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நீங்க போய் கொண்டிருந்தா உங்கள் கண்களினாலே நீங்கள் பிடிக்கப்படுறீங்க. உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலமான அந்த வாழ்க்கை இருள் இருந்த வாழ்க்கையாக மாறிவிடும். அதனாலே கண்களுக்கு நீங்க கண்களை கட்டுக்கடங்காமல் போக அனுமதிக்க கூடாது. கண்களுக்கு நீங்கள் அந்த காவல் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கால் போன போக்கில நீங்க போய்விடக்கூடாது. கண்கள் பார்த்ததெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வால் போஸ்டர் பார்க்கறீங்க, கண்ட சினிமாக்களுக்கும் கண்ட காரியங்களுக்கும் என்ன செய்ய, அந்த கண்கள் உங்க கால்களுக்கு என்ன இருதயத்தில் சென்று கால்களுக்கு அது கட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் சினிமாக்காரன் அங்கங்க வால் போஸ்டர் ஓட்டுறான். அநேக கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் காரணம்னா வால் போஸ்டர் ஓட்டுனா முன்னால் இருக்க காரில் கூட தெரியாம மோதி விடுறாங்க. அதனால கண்களுக்கு வெளிச்சம், உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, காவல் வைக்க வேண்டும். பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்கார்ந்து பரியாசம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, அநேகரை குறை சொல்ல கூடாது. இதெல்லாம் என்ன செய்யணாக்கா
அதனால என்ன, நம்ம இருதயத்தையும் வாயையும் கண்களையும் கால்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து இந்த ரத்தத்தினால் நம்ம கழுவி சுத்தமானாய், புதிய மனிதனாய், புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்மை சுத்தமான காத்துக் கொள்வதற்கு நம்ம எப்படிப்பட்டவராய் இருக்கணும்? ஏன்னா நம்ம உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் என்று சொல்லி தீமோத்தேயு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் பரிசுத்த ஆவியானவர்களே கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறி இருக்கிற நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டிய அந்த காரியத்திலே அசட்டியா இருந்துவிடக் கூடாது, ஏனோதான என்று இருந்துவிடக் கூடாது. காரணம், நம்முடைய எதிர்கால இலக்கை அடைவதற்கு இவை எல்லாம் என்னவாக இருக்கிறது? தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 22 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் பாவம் செய்ய தேவையில்லை. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடந்தையாக இருந்தோம் என்றால் நாமும் பாவியாக இருக்கிறோம். நாம் பாவம் செய்ய வேண்டியது கிடையாது. ஒரு திருடன் உன்னுடைய நண்பன் திருட செல்கிறான் என்றால் நீ அவனோட போற, நீ திருடல, அவன் திருடுறான் என்றால் நீயும் அந்த திருட்டுக்கு உடந்தை உள்ளவனாக இருக்கிறாய். அரசாங்க சட்டம் உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆகாய் 2வது அதிகாரம் வசனம் 11 முதல் 13 பார்க்கின்ற பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. 2வது அதிகாரம் வசனம் 11வது வசனம் முதல் 13 தமிழ் வேதாகம் புத்தகத்திலே 1091வது பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாமிசத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சை ரசத்தையாகிலும் எண்ணெயாகிலும் மற்ற எந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஒரு பரிசுத்தமானது மற்றவற்றில் சாதத்திலோ இல்லை எண்ணெயிலோ மற்ற என்ன போஜனத்திலோ பட்டா அது பரிசுத்தமாகுமா என்று போய் வேதக்காரன்ட்ட நீ வேதத்தை சொல்லக்கூடிய அந்த நியாய பிரமாணத்தை போதிக்கக்கூடிய கேள் என்று தேவன் சொல்கிறான். அதற்கு ஆகாய் 2வது அதிகாரம் வசனம் 13 பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரயுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். பிணத்தை தொட்டவன் மற்றதை தொட்ட பரிசுத்தமானதை, தேவனுக்கு படைக்கப்பட்ட மற்ற எல்லா பரிசுத்தமான தொட்டா, தீட்டை அவன் தொட்டதினாலே, பிணத்தை தொட்டதினாலே, தீட்டான காரியங்களை தொட்டதினாலே அந்த பரிசுத்தமானதும் தீட்டுப்படும் என்று ஆசாரியர்கள் சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பரிசுத்தமானது ஒன்று இன்னொன்றை தொடுகின்ற பொழுது அது பரிசுத்தமாக மாறாது. ஆனால் தீட்டானது பரிசுத்தமானதை தொடுகின்ற பொழுது அந்த பரிசுத்தமானது தீட்டாக மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தீய நண்பனோடு நீ அவன் செய்கிற பாவங்களுக்கு உடன்பட்டாய் என்றால் நீ என்ன செய்கிறாய்? நீயும் தீட்டுப்படுவாய் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனாலே இந்த உண்மை உணராதபடி அநேகர் அலட்சியமாய் இருப்பதினாலே தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனத்தை நஷ்டப்படுத்துகிறார்கள். நண்பர்களோடு சென்று அவர்களும் என்ன செய்யறாங்க? சிறைச்சாலைக்கையும் அந்த குற்றங்களிலே அவர்களும் சம்பந்தப்படக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். சங்கீதம் 50வது அதிகாரம் வசனம் 18 நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய் என்று சொல்கிறார். பாருங்க, வேதவசனம் திருடனை காண்கின்ற பொழுது, நீங்க பஸ்ல போறீங்க, உங்களுக்கு முன்னால இருக்கிற ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிக்கிறான், அடுத்தவங்க பாக்கெட்லோ பேக்கில் இருந்தோ பணத்தை அவன் எடுக்கிறானா, நீங்க பார்த்து கொண்டு இருந்து சத்தம் விடாம அதை எச்சரிக்காம இருந்தீங்கன்னா அந்த திருடனுக்கு நீங்க உதவி செய்யக்கூடியதா மாறுறீங்க. நீங்க ஐயோ பர்சு பத்திரம் ஒன்னு திருடுறான் பத்திரமா இருக்குன்னு நீங்க குரல் கொடுக்கவில்லை என்றால் அந்த திருடனை நீங்க என்ன செய்றீங்க? காணும் போது அவனுக்கு நீங்க ஒருமித்து போகிறீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நண்பன் அவன் வாழ்க்கையில ஊரை சுற்றி கொண்டு காதலிக்க போறான்னா நீங்க காதலிக்க போல, ஆனா அவனோடு துணைக்கு போறீங்க என்றால் நீ இருப்பா நான் காவல் காக்கிறேன்னு சொன்னா நீங்களும் என்ன செய்றீங்க? அந்த குற்றத்திற்கு உடந்தவர்களாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால அறிந்தோ அறியாமலோ இன்னொருவர் செய்கிற குற்றத்திற்கு நீங்க கூட செல்கின்ற பொழுது நீங்களும் என்னவாகிறீங்க? குற்றவாளிகளாக மாறுறீங்க. வேதத்தில் பார்க்கின்ற பொழுது யோவான் ஸ்நானகரை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் யோவான் ஸ்நானகன்
தவறை தன் தலை போனா கூட தவறை சுட்டி காட்டக்கூடியவனாக இருந்தான் என்று சொல்லி மார்க்கு 6வது அதிகாரம் வசனம் 18 யோவான் ஏரேதுவை நோக்கி, பாருங்க, யோவான் ஸ்நானகன் ஏரேது ராஜாவை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று சொல்லி அவன் ராஜாவை பார்த்தேன். அவன் கேள்வி கேட்கக்கூடியவனாக யோவான் ஸ்நானகன் இருந்ததினாலே மார்க் 6வது அதிகாரம் 28 அவனுடைய தலை சிரச்சேதம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன் உயிரே போனால் கூட யோவான் ஸ்நானகன் பயப்படாதபடி அந்த தவறை சுட்டி காண்பித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே உங்களை உலகம் அங்கீகரிக்கிறதோ அங்கீகரிக்கவில்லையோ, பரலோகம் பரிசுத்த தேவன் உங்களை அங்கீகரிக்க வேண்டும். உன்னை சுத்தமானாய் காத்துக் கொள்வதற்கு பரிசுத்த தேவன் உங்களை அங்கீகரித்தா போதும். உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தோடு ஒற்று வாழ்க்கை நீங்க வாழக்கூடாது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமது பரிசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு கூட காத்து கொள்ள வேண்டும். நாம பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியான அந்த கிருபை தான் நம்முடைய பரிசுத்தத்தை மேற்கொள்வதற்கு. கிருபையில் நிலைத்திருக்கிறவன் பாவத்தில் நிலைத்திருக்க முடியுமோ என்று நம்ம பார்க்கிறோம். வேத வசனத்துல ரோமர்ல பார்க்கிறோம். 6வது அதிகாரம் காரியங்களில் பார்க்கின்ற பொழுது நம்ம பாருங்க, நம்ம என்ன செய்கிறோம்? கிருபை, தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 22 பாலிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாலிய இச்சைகளுக்கு விலக்கி ஓட வேண்டும். இன்றைக்கு உலகத்துல பாவத்தை என்ன செய்யறாங்க? ஒரு பாவத்தை பார்த்து அது ஒரு தீயை போல பார்த்து ஓடுவதற்கு இல்லாம பாவத்தை கைகோர்த்து பாவத்தை தண்ணீரை பருவதோல பருகி கொண்டு இருக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 2:15 உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு. பவுல் சொல்கிறாரு, தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதை உள்ளவனாக இரு என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 5 12 இப்படிப்பட்டவரை விட்டு விலகு என்று சொல்கிறார். துன்மார்க்கரை விட்டு நாம் விலக வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு, திருடனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதை கண்டு காணாமல் இருந்தா அவனோட கூட நம்ம ஒத்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவனுடைய பாவத்திற்கு உடந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் இந்த பூமியிலே லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 10 படி இழந்து போன தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்து இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில உங்க சமாதானத்தை இழந்திருக்கீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையோட இலக்கை என அடையாதபடி கவலைகளிலும் கண்ணீரிலும் பாவங்களிலும் விழுந்து தன்னுடைய மன நிம்மதி இல்லாதபடி மரணத்தை சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு சென்று விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் இந்த பூமியில இழந்த காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் இழந்திருக்கிறான். பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் மனிதன் இழக்க கூடாத ஒரு காரியம், ஹல்லேலூயா, மனிதனுடைய வாழ்க்கையிலே இழக்கக்கூடாத ஒரு காரியம் என்னவென்றால் அவன் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தை ஒரு மனிதன் இழந்து விட்டான் என்றால் அவன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய் விடுவான். அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கை பிரியமில்லாத பொழுது, தவறான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அவன் டேஞ்சரான ஒரு ஜோனுக்குள்ளாக அவன் பிரவேசித்து விட்டான் என்று அர்த்தம். அவனை சுற்றி ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிறது என்று இந்த வேதத்திலே அநேகரை குறித்து நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மனிதன் இழக்கக்கூடாதது என்னன்னா, அவன் தேவ சமூகத்தை இழந்து போகக்கூடாது, தேவ பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது, தேவனுடைய உறவை விட்டு அவன் இழந்து போகக்கூடாது. உறவை இழந்து போய்விட்டான் என்றால் ஆதாம் ஏவாளை பார்க்கிறோம். அவங்க இழந்து போனது என்ன? ஆதாம் ஏவாள் ஆரம்பத்தில் முதல் இழந்து என்ன? மனிதன் மனுக்குலம் ஆரம்பத்தில் இழந்து போனது என்ன? தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்து போனார்கள். பாவம் அவர் வாழ்க்கையிலே குறுக்கிட்ட பொழுது, சாத்தானுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி சாய்த்த பொழுது அவர்கள் முதலாவது இழந்தது தேவ பிரசன்னமே. மனுக்குலம், மனிதன் ஆதாம் ஏவாள் முதலிலே இழந்தது என்ன? தேவ பிரசன்னமே. ஹல்லேலூயா. அதனால்தான் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க, உங்க எதிராளான பிசாசன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். ஹல்லேலூயா. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 5:8 பார்க்கின்ற பொழுது
தெளிந்த புத்தியுள்ளவர் நமக்கு வேண்டும். நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில அருமையான தம்பியை, தங்கையை, வாலிபனை, வாலிப பிள்ளையை, பெற்றோர்களே, ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு தெளிந்த ஜீவிய வேண்டும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். தேவனோடு உறவாட வேண்டும். தேவனுடைய உறவை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது. உங்க வாழ்க்கை மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளின் வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய், கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் பாருங்க. பார்ப்பதற்கு பசுமையாய் இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, மனமும் மாமிசமும் விரும்பியது போல வாழ்ந்தீர்கள் என்றால் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கை செஞ்சீங்கன்னா கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுல வெற்றியை நீங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம், உங்களுடைய இளரத்தை துடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் காலத்திற்கு முன்பாக நீங்க மரித்து போய்விடுவீங்க. பிசாசானவன் பசுமையாய் காண்பிக்கிறதுல போய் விழுந்து விடாதீங்க. காலத்திற்கு முன்பாக நீங்க மரித்து போய் விடுவீர்கள். கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அதனாலே ஆதியிலே மனிதன் இழந்தது முதலாக இழந்தது என்ன? அவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் தான் ரோமர் 3வது அதிகாரம் வசனம் 23 பக்கம் 210வது பக்கம் தமிழ் வேதாகம புத்தகத்திலே ரோமர் 3வது அதிகாரம் வசனம் 23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாருங்க, பாவம் செய்த பொழுது தேவ பிரசன்னத்தை ஒருவன் இழந்து போய் விடுகிறான். தேவ மகிமை, அந்த குளோரி அவங்க விட்டு போய்விடுவதனால தான் அவங்க நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதனாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம் தேவனுடைய உறவை, தேவ பிரசன்னத்தை இழந்து போயிட்டுனா வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் இழந்து போவதற்கு சாத்தானுக்கு வாசலை திறந்து விடக்கூடியவனாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு மனு குலத்திற்கு மிக மிக முக்கியம் என்ன? தேவ பிரசன்னம். நீ இழந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது தேவ பிரசன்னம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவ பிரசன்னத்தை இழந்து போனாங்க. கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவரோடு உலாவினார், நடந்தார், பேசினார். இப்பொழுது தேவன் அவரோடு உலாவும்படியாய் பேசும்படியாய் வந்த பொழுது தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒளிந்து விருட்சங்களுக்குள்ளாக ஒளிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதனால அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வந்து விட்டார் என்ற சத்தத்தை கேட்ட பொழுது கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனோடு உறவாடும்படியாக கர்த்தர் படைத்திருந்தார். ஆனால் தேவனோடு உறவாடும்படியாய் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் தேவ சாயலில் ஆண்டவர் படைத்து அவரோடு உறவாடும்படியாய் படைத்திருந்தார். ஆனையால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பட்டதினாலே அவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்து போனதினாலே அவருடைய வாழ்க்கையிலே என்ன வந்தது? சாபம் வந்தது, வேதனை வந்தது, வலி வந்தது. கஷ்டப்பட்டு அவள் என்ன உழைத்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அதனாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விலைக்கு போடுவது முதல் என்ன? தேவ பிரசன்னம் தான். தேவ பிரசன்னம் தான் உங்களை என்ன செய்யும்? உங்களை அநேக வேதனையிலிருந்து சிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை தேடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தை தேடுகிறேன். உங்களுடைய பிரசன்னம் தான் முக்கியம் அப்பா. உங்க பிரசன்னத்தை விட்டு நான் விலகி போகாதபடி எல்லா தீங்குக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கு என்னை காற்பது உங்களுடைய பிரசன்னம். ஆதியிலே ஆதாம் ஏவாள் முதல் ஆதி மனிதன் இழந்து போனது தேவ பிரசன்னம். இன்றைக்கு இந்த தேவ பிரசன்னத்தை எப்படி தேடுவது என்று அநேகர் ஜனங்களுக்கு அறிவுறுத்தாதனால்தான் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சிற்றின்பங்களை நோக்கி சந்தோஷத்தை மதுவும் மாதி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. போதை வஸ்திரங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது. தேவ பிரசன்னத்தில் தான் நமக்கு அமைதி உண்டு. தேவ பிரசன்னத்தில் சமாதானம் உண்டு. தேவ பிரசன்னத்தில் தான் நமக்கு உன்னத பலத்தால் நிரப்பப்படுகிறோம். தேவ பிரசன்னம் தான் நமக்கு எதிர்காலத்தை நமக்கு தீர்க்க தரிசனமாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவ பிரசன்னம் தான் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. தேவ பிரசன்னம் தான் நம்மையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கணவன்
மனையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் நமக்கு பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அது செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரம் இந்த பிள்ளைகளுடைய பிரசன்னத்துள்ளாக பாதுகாத்து இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கிறேன். இது ஒரு தொடர் போதனையாக இருக்கிறது. எங்களுக்காக, எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. என கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி மின்னஞ்சல் மூலமாய் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.